தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்றைய தினம் விசிக ஆதரவு அளிக்குமா இல்லையா என்பது தொடர்பாக காலை 10 மணி அளவில் அசோகநகருக்கு கூடிய விசிக அலுவலகத்தில் முடிவு அறிவிப்போம் என தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு மாலை 4 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக பகவன் இருக்கிறார். இந்த காலதாமதம் ஏன் எடுத்துக்கலாம்? இது ஒரு இயல்பான காலதாமதம் தான், திட்டமிட்ட காலதாமதம் அல்ல. நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இணையவழி நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் கட்சி நிலைப்பாடு குறித்து மாநில பொறுப்பாளர்கள், குழு கூட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். நிறைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு எம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. ஆகவே இன்று முறைப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு குறித்து தலைவர் அதிகாரப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் என்பதை நேற்று ஊடகத்தில் நம்ம அறிக்கை கொடுத்திருந்தோம். இன்று 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வரும், அதில் மாற்று கருத்தில்லை. நேற்று என்ன சொல்லியிருந்தாலும் இடதுசாரிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அதே நிலைப்பாடு தான் எங்களுக்கும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் நாங்களும் எடுப்போம். இப்ப இடதுசாரிகள் முடிவு எடுத்த பிறகும் கூட விசிகாவுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது சார். எப்போதுமே இடதுசாரிகளோடு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பயணிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு. அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களோ கொள்கை சார்ந்து அவரோடு சேர்ந்து முடிவெடுப்போம், சேர்ந்து பயணிப்போம் என்கின்ற அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நேற்று இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றது. அதன் பிறகுதான் எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கருத்தும் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பரிமாறிக்கொண்டோம். இருந்தாலும் கட்சியின் எதிர்காலம் குறித்து, கட்சி நலன் குறித்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் நலன் குறித்து எம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்று பிற்பகல் அறிவிப்பார். ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படி விசிக்கு அதிக டிமாண்ட் வைக்கிறாங்க, அதனால இந்த காலதாமதத்தை ஆலோசனைக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கக்கூடிய இந்த இக்கட்டான காலையில் விசிகா என்ன முடிவை எடுக்க போகிறது, அந்த முடிவு என்னவாக இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில் எப்போ வரும்? இல்ல, நாங்க எந்த இடத்துலயுமே தேவையில்லாம அதிக டிமாண்ட் வச்சதில்லை. அது இப்ப தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க போகிறோம் என்றாலும் கூட நாங்கள் அந்த டிமாண்ட் பண்றதில்ல, அந்த மாதிரி நெருக்கடி யாரும் கொடுக்க மாட்டோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்கால நலன் குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அந்த அடிப்படையில் தான் இருக்கும். இது தேவையில்லாம விசிகா நிறைய டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றது ஒரு அவதூறு, ஒரு தவறான கருத்து. அப்படிலாம் எங்க தலைவர் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவர் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அது இருந்தாலும் எப்பவுமே மெரிட் டிமெரிட் ரெண்டு பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்தால் அதனால் நன்மை தீமை என்பதெல்லாம் அலசி ஆராய்ச்சிதான் முடிவெடுப்பார். ஆனால் உண்மையிலேயே நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தகவலை, நல்ல முடிவை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார். விசிக தலைவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நேற்று மாலையிலிருந்து திமுக தலைவரை சந்தித்ததுக்கு பிறகாக அவர் வேளச்சேரி இல்லத்திற்கும் வரல, அலுவலகத்துக்கும் வரல, எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. தலைவர் எங்கே இருக்காரு? சென்னையில் தான் இருக்கிறாரு, மிக அருகில் தான் இருக்கிறாரு.